பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விசை உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் செபித்து கடந்து போக இருக்கிறோம். ரொம்ப நேரம் அல்ல, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கேட்க போகிறோம். நல்ல விசுவாசமா பாடல் பாடினோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, இந்த வாரத்தினுடைய இறுதி ஓய்வு நாள். இந்த இறுதி ஓய்வு நாள் என்பது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற ஒரு ஓய்வு நாள் ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் கொடுத்திருக்கிற விசேஷமான வாக்குத்தத்த வசனத்தோட நாம் முடிக்க போகிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை. ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தோடு நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நிறைவுக்குள்ள கடந்து போகலாம். ஏன்னா இது இறுதி ஓய்வு நாள், இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாள். அப்படி இருக்கிறபடினால கர்த்தர் நமக்கு இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், அந்த வாக்குத்தத்த வசனத்துல இன்னும் என்ன அதிகமாய் தேவன் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து செபித்து கடந்து போக போறோம். சரி, இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல 8வது வசனத்தை தேவ சமூகத்துல வாசி கேட்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வசனத்துல 2வது வரி இப்படியாய் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவன் நமக்கு வழியை காட்டுவேன்னு சொல்லி இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றியும் இருக்கிறார். இன்னும் கூட இதோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வழியை காட்ட வேண்டுமானால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு சுருக்கமா நம்ம தியானிச்சு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவாய் நாம் முடிக்க போகிறோம். சரி, தேவன் நமக்கு நல்ல வழியை காண்பிக்க ஆவலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை காமிக்க முடியும். நமக்கு ஒரு வேளை வழி தெரியாம இருக்கலாம். எந்த வழியில போறது, இதை எப்படி வாங்குறது, இதை என்ன செய்யறது, இதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த மனுஷனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழியும் தெரியாம உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வேளை இருக்கலாம். அந்த வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் நல்ல வழியை காண்பிப்பேன். யாராலையும் வழியை காமிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு வழியை, நல்ல வழியை நமக்கு காண்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு வழியை காண்பிக்க ஆவலா இருக்கிறார். நம்ம தான் வழியை கேட்டு தெரிந்து கொள்வது கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தருடைய சமூகத்துல வழியை கேட்கறதே கிடையாது. ஆண்டவரே என்ன வழி ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஒரு பலவீனம், சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு பலவீனம் உங்களுடைய உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அதை நினைச்சு நீங்க கலங்கவோ பயப்படவோ கூடாது. தேவ சமூகத்துல செபிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க செபிக்கிற பழக்கம் இருக்கணும். பலவீனமா இருக்கலாம், அது ஒரு முள்ளா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், தடங்களா இருக்கலாம், தடையா இருக்கலாம், என்ன தாமதமா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரே தவிர லட்சங்களையும் கோடிகளையும் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ரத்தத்தை கொடுன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்முடைய சரீரத்தை வருத்தி கொள்ளும்படி ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது எல்லாம் ஒண்ணுதான், நீ என்கிட்ட கேளு, உனக்கு என்ன விடுதலை, உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். வழியை காண்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் வழியை காண்பிக்கிற தேவன் முதல்ல நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியல. அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோக்காரங்களாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய கடையும் இருக்குது. ஆனா யாருக்கிட்ட வழி கேட்பீங்க போய்? ஏன் ஆட்டோக்கார்ட்ட மட்டும் கேட்குறோம்? கடையிலெல்லாம் உட்காந்துக்கிறாங்களே, சொந்த கடைக்காரங்களா இருக்கிறாங்களே, ஏன் கேட்கல? ஆட்டோக்காரங்க கிட்ட ஏன் கேட்குறோம்? ஆட்டோக்காருக்கு எல்லா வழியும் தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாத வழியாப்பா,
சந்து பொந்துக்குள்ளலாம் எல்லா பக்கம் போறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி நம்முடைய மைண்ட் யோசிக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற சந்து பொந்து ஏரியாவெல்லாம் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீன உறுப்புகளை கர்த்தரால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர எந்த ஒரு மனுஷனாலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க யாரை நாடணும்? எல்லாத்தையும் நாடுறதை விட முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாட வேண்டும். ஏசப்பா, என் சரீரத்துல பலவீனம் இருக்குது, ஒரு முள் இருக்குது, ஒரு பயம் இருக்குது என் இருதயத்துல, அந்த பயத்தை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கணும் தேவ சமூகத்துல. பவுல் பாருங்க, பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்யறாரு? தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். எதற்காக? தன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற முள் தன்னை விட்டு நீங்கும்படி ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை ஜெபிக்கிறாரு. நீங்க எத்தனை முறை ஆண்டவர்ட்ட கேட்கறீங்க? உங்க விடுதலைக்காக, உங்க சுகத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்துல எத்தனை முறை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. தேவன் உங்களிடத்துல பதில் சொல்லுகிற வரையிலும் கேட்கணும். பவுல் 3 முறை தான் கேட்கிறாரு, நானும் 3 தடவை தான் கேட்கிறேன்னு சொல்லி விதண்டாவாதம் பேச வேண்டாம். பவுல் 3 முறை கேட்டார், அதுக்கப்புறம் கேட்கல. ஏன் அப்படின்னா 3 முறை கேட்டதுக்கு அப்புறம் தேவன் பதிலளித்தார். பவுலுக்கு என்ன பதிலளித்தார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லி பவுலுக்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை குறித்து பவுல் வினாவை வைக்கல. ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல வைக்கல, கேட்கல. அந்த வினாவை குறித்து கேட்கல. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற முள்ளு நீங்கும்படி அதை பத்தி ஜெபிக்கவே இல்லை. அதான் நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு பதில் தருகிற வரையிலும் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வழியை காமிப்பேன், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முள் நீங்கும்படி உனக்கு ஒரு வழியை, உனக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பேன். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக ஒரு வழியை காமிப்பேன். உன் எதிர்கால பலனுக்காக, ஆசீர்வாதத்துக்காக நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், அதை காமிப்பேன். ஆனா நீ என்ன செய்யணும்? என் சமூகத்துல நின்று கேட்கணும், உபவாசம் பண்ணி கேட்கணும். நான் பேசுகிற வரையிலும் நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பவுல் செய்தார். அல்லேலூயா. இதைதான் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை ஆண்டவர் சமூகத்துல, பெருசு தான் கேட்கிறோம். சின்னதே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க முடியும். எப்படி ஆட்டோக்காரன் நம்பி நீங்க வந்து கேட்கறீங்களோ, அதை விட மேன்மையானவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு தெரியாத வழி எதுவுமே இல்லைங்க. அவருக்கு தெரியாத சந்து பந்து ஏரியா எதுவுமே கிடையாது. நல்ல வழியை காண்பிக்க அவரால் மட்டும்தான் முடியும். தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமா அவர் உங்களுக்கு வழியை காண்பிக்க ஆவலாக இருக்கிறார். நீங்க வழியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்ன காரியமா இருந்தாலும் அவர்னாலதான் வாய்க்க முடியும். வழியை காண்பிப்பது மாத்திரமல்ல, 2வது ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்ம வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த காரியம் ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், இல்ல வீடு வாங்குற காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை வேலையினுடைய காரியமா இருக்கலாம். நல்ல வேலை, என் பையனுக்கு பிள்ளை கிடைக்கணும், இந்த வேலைக்கு உண்டான காரியங்கள்லாம் இருக்கலாம். எத்தனை ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும், எத்தனை பண காசுகள் நம்ம கையில இருந்தாலும், காரியம் யாரால வாய்க்கும் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் காரியம் வாய்க்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த காரியம் யாரால வாய்க்கும்னு சொல்லி. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏங்க இந்த காரியம் இவரால வாய்க்குமா? இந்த காரியத்தை இவர் முடிச்சு கொடுப்பாரா? இவரை நம்ம கொஞ்சம் கேட்கலாங்க, இவரை போய் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லாங்க, இவர் கொஞ்சம் போய் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம கரெக்ட் பண்றதுக்கு நினைக்கவே மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனை கரெக்ட் பண்றதுக்கு பணம் கொடுக்கணும், கூல கும்பிடு போடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி தரணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கரெக்ட் பண்ண நீங்க யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? பிராக்டிக்கலா கேட்கிறேன். கரெக்ட் பண்ணுங்க. ஏசப்பாவை கரெக்ட் பண்ணுங்க. அவரை கரெக்ட் பண்ணீங்கன்னா சகலமும் வாய்க்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். தாமதமா? நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். தடையா இருக்குதா? நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நான் உனக்கு நல்ல வழியை காமிப்பேன். ஆனா நீ என்ன செய்யணும்? உன் வழிய என்கிட்ட ஒப்புவி. அவரை கரெக்ட் பண்றதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம். அவரை கரெக்ட் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் கொடுத்து கூல கும்பிடு போட தேவையே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீ கூல கும்பிடு போடாத, என் கிட்ட வந்து என்ன செய்யாத, சிங்சா போடாத, ஜால்ரா போடாத. ஆனா என்ன செய்ய? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி.
ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை என்கிட்ட ஒப்புவி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவு அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட போக கூடாது. நம்ம ஒன்று டிசைட் பண்ணியிருப்போம், இங்கதான் எனக்கு வேலை, இந்த கார் தான் எனக்கு வேணும், இந்த பைக்கு தான் எனக்கு வேணும், இந்த செல்போன் தான் எனக்கு வேணும். விருப்பத்தை நம்ம ஒரு பொருள் மேலேயோ ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு இடத்து மேலேயோ வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. அப்ப என்ன செய்யணும்? தூக்கி போட்டுருங்க கீழே. மொபைல் போன் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. லேப்டாப் வேண்டாம், கார் வேண்டாம், வேலை அந்த இடத்துல நினைச்சே பார்க்காதீங்க. ஒன்னே ஒன்று, பிளாங்கா போங்க. எம்டி வெசல். ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய மனம் எம்டியா இருக்கணும். உன்னுடைய காரியம், உன்னுடைய இச்சை உனக்குள்ள நிரம்பி இருக்க கூடாது. உன்னுடைய சிந்தனையில உன் ஆசை நிரம்பி இருக்க கூடாது. ஏன்னா உன் நினைவு என் நினைவு இல்லப்பா. நீங்க ஒருவேளை ரொம்ப ஆசைப்பட்டிருக்கலாம் ஒரு சில விஷயத்துல, அது தாமதம் தடை. ஏன் அந்த காரியம் தாமதம் தடை ஆகுது அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும் அந்த காரியத்தின் மூலமா உங்களுக்கும் எனக்கும் பலன் இல்லை. அவருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த போனே தான் வேணும், ஏசப்பா எனக்கு அந்த டிவியே தான் வேணும், அந்த காரே தான் வேணும். பிடிவாதம் பிடிக்க கூடாது. தேவ சமூகத்தில் பிடிவாதம் பிடிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிடிவாதம் வேண்டவே வேண்டாம். பிடிவாதத்தை தூக்கி கீழே ஓட்டுட்டு என்ன செய்யுங்க? பிளாங்கா உங்க மைண்ட வைங்க. உங்க மைண்ட் எப்படி இருக்கணும்? உங்க ஹார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாங்கா இருக்கணும். எழுதப்படாத ஒரு காகிதத்தை போல உங்களுடைய மனம் இருக்க வேண்டும், உங்க சிந்தனை இருக்கணும். ஆண்டுட்டு போங்க, ஆண்டவரே நான் இப்படி வாழ்றதுக்கு என்ன வழி? சிம்பிளா கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பொருள் இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா வளர்ந்துருவேன். அது அவருக்கு தெரியாதா? பிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன தேவைங்கிறது அவர் அறிந்திருக்கிறாரா? அப்படி இருக்கிறனால பி பிளாங்க். அதான் சொல்றாரு, என்கிட்ட வரும்போது உன் சிந்தனையோட வராத. நீ என்கிட்ட நிக்கும் போது, என்னுடைய பிரசன்னத்துல நிக்கும் போது, என்னுடைய காரியத்துல நிக்கும் போது, நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நீ எப்படி இருக்கணும்? என் மகனே மகளே, பிளாங்கா இருக்கணும், எம்டியா இருக்கணும். நீ உன்னை வச்சுக்கிட்டு உள்ள வந்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாம் உன்னை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர்ட்ட போனாரு. சோதம் குமாரா தேசம் அழிய போகுது. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய சொந்தக்காரர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. லோத்துடைய குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போறாரு, வல்லமைக்குள்ள போறாரு, அக்னிக்குள்ள போறாரு. ஆண்டவரே திருப்பல நிற்கிறாரு ஆபிரகாம். இந்த தேசம் அழிய கூடாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 10,000 பேர் எழுந்தா விட்டுருவீங்களா? விட்டுருவேன். 1000 பேர் விட்டுருவேன். 100 பேர் விட்டுருவேன். 10 பேர் எழும்பி ஜோமனா விட்டுருவீங்களா? விட்டுருவேன். ஒருத்தர் எழும்பி ஜோமனா விட்டுருவீங்களா? விட்டுருவேன். நான் தான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீ எங்க ஜெபிக்கிற? வேதம் சொல்லுகிறது, என் மகனே மகளே, தேவன் உன்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறாராம். நானோ முகத்தை பார்க்கிறேன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல என்ன ஓடுதுங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் கூட நின்னுட்டு உங்க முகத்தை தான் பாக்குறேன். சோர்வா இருக்கிறீங்களா? எப்படி சிந்திக்கிறீங்க? எங்க பாக்குறீங்க? அதை கவனிப்பேன். ஆனா இயேசு பலிபீடத்திலிருந்து அப்படி அல்ல. உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல என்ன ஓடுகிறது? என்ன சிந்திக்கிறாங்க? இந்த வசனத்தை கேட்கும் போது விசுவாசிக்கிறார்களா? இந்த வசனத்தை கேட்கும் போது இவங்க இருதயத்துல ஓடுகிறதா, செயல்படுகிறதான்னு சொல்லி கர்த்தர் பார்ப்பார். அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்கள்ல அத்தனை கோடி ஜனங்க, அத்தனை லட்சம் ஜனங்க, அத்தனை 1000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னா எப்படி இது உண்டாச்சு? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவனை நிரப்பினார், கேட்கிறவர்களை நிரப்ப ஆரம்பித்தார். கேட்கிறவர்கள் அத்தனை வகை தொடரல, யாரெல்லாம் இருதயத்துல விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தொட்டு பலப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எம்டியாவா? நீ தூக்கிட்டு வராத. இந்த வேலை எனக்கு வேணும் தூக்கிட்டு வராத. இந்த கார் எனக்கு வேணும்னு சொல்லி தூக்கிட்டு வராத. இந்த பையன் தான் எனக்கு வேணும், இந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு தூக்கிட்டு என் சமூகத்துல வராத. வெச்சிரு வெளியில. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் காலணிகளை என்ன சொல்றாரு? கலட்டி விடு. அந்த காலணி கூட ஆண்டவர் வேணாங்கிறார்.
நீ வெறுமையா வா. ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம்ல அபிராமா இருக்கும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு எம்டியா போ, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன். சொன்னவர் செஞ்சாரா இல்லையா? சொன்னவர் செஞ்சாரா இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு என்ன தெரியுமா வேணும்? எம்டியா இருக்கணும். நீங்க அப்படியே 10 பவுன் நகையை தூக்கிட்டு வந்து ஆண்டவரே இதன் மூலமா என்னை ஆசீர்வதியும் முடியாது. ஆண்டவரே எனக்கு இந்த சொத்து அங்க இருக்குது, அந்த சொத்தை வித்து கொடுங்க, நான் ஆசீர்வாதம் வந்துடுவேன் முடியாது. ஆண்டவரே எனக்கு இந்த வீடு இருக்குது, அந்த வீட்டை வித்து கொடுத்தா போதும் நான் வளர்ந்துடுவேன் முடியாது. பலருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்குது? வீட்டுல, தோட்டத்துல, காட்டுல, எனக்கு அங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது, அது தடையாதான் நிக்கும். நல்லா பாருங்க, அது தடையா இருக்கும். உங்க சொத்து விற்கவே விற்காது. எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் கருதும் போது கர்த்தர் அதை தடங்களாய் நிற்பார், தடுத்து முன்னாடி நிற்பாரு. அன்னாளுடைய கர்ப்பத்தை தடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அன்னாளுக்கு குழந்தை பெருசா தெரிஞ்சிருக்கலாம், ஆவில நிரம்பி சொல்லுகிறேன், குழந்தை பெருசா தெரிஞ்சதுனால கர்த்தர் தடுத்து நின்றார். கடைசியில் என்ன செய்யறா? வெறுமையாக்கி வர்றா, வெறுமையா போறா. எங்க? சபைக்குள்ள போறா. ஆண்டவரே நானாத, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்ல, ஆண்டவரே என் மாமியாரு என் புருஷனுக்கு ஆண்டவரே வேற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, ஏற்கனவே ஒரு பெண் வைத்திருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க என்னைய. வேதம் சொல்லுகிறது அவளுடைய சக்களத்தை வேதனைப்படுத்தும்படி பேசுகிறாள் என்று சொல்லி அண்ணாளை. அவ்வளவு வேதனை, அவ எம்டியா வர்றா. ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்றேன் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன். என்ன கேட்கிறா? எனக்கு ஒண்ணு கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதுல எம்டி. ஆண்டவர் பாருங்க, அதை அப்படியே கொடுத்து அவ திருப்பி கொடுக்கும் போது பல மடங்கு கொடுக்கிறார் ஆண்டவர், பல மடங்கு கொடுக்கிறார். 1 2 இல்ல, பல மடங்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், சபைக்கு ரொம்ப எம்டியா வரணும். ஆமென். பரிசுத்த இருதயத்தோடு சிந்தனைக்குள்ள அது வேணும் இது வேணும் அது வேணும். ஆண்டவரே இத்தனை ஓடிச்சு, எனக்கு இத்தனை விஷயம் இருக்குது, எல்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே. சிம்பிளா முடிச்சிருங்க. இந்த காருக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட டாடா டியாகோன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி விரும்பி ஜெபம் பண்ணேன். என் ஜெபம் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் நிறைந்த ஜெபமா இருந்தது. அல்லும் பகலும் ஜெபம் பண்ணேன், அழுது மன்றாடி ஜெபம் பண்ணேன். என் ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி எனக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும், நான்சி கூட தெரியாது. அவ்வளவு வைராகியமாய் ஜெபித்தேன். தேவனின் பட்சத்துல இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து தெரிந்து ஜெபித்தேன். அறிந்து தெரிந்து ஜெபித்தேன். எனக்கு இதுதான் வேணும். கடைசியில தாமதம் ஏற்பட 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 கடைசியில நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வழி அவருடைய வழி இல்லை. சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இது எப்படி உண்டாச்சு தெரியுமா? ஆண்டவர் உடைச்சாரு தெரியுமா? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், காரியம் தாமதம் ஆகுது. காரியம் அவரால் தான் வாய்க்கும், என்னால வாய்க்காது. ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு சொப்பனத்தின் மூலயமா கர்த்தர் ஒரு காரியத்தை விளம்ப செய்கிறார். அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்றா, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். சொப்பனத்துல நீங்க என்ன செய்றீங்க, ஒரு வெள்ளை கலர் கார் மாதிரி தெரியுது, புது கார் வாங்கிட்டு நேரா சபைக்கு முன்னாடி வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய சொப்பனத்துல கர்த்தர் இந்த காரியத்தை காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்தை நான் கேட்ட உடனேயே, இன்னும் அந்த ரெக்கார்டிங், அந்த வீடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. இந்த சொப்பனத்துக்குரிய வீடியோ ரெக்கார்டிங் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை கேட்ட பின்னாடி தான் நான் என்ன செஞ்சது தெரியுங்களா? என் வழியை கீழே போட்டு உடைச்சேன். வேணாண்டவரே, டாடா டியாகோ நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது ஒரு வேளை உங்களுக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன கார் ஊழியத்து கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க கொடுங்க. அது பெஸ்டா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது நிலையானதா இருக்கும். எனக்கு தெரியாது, நான் விரும்பினதை வாங்கினேன்னா பின்னாடி விளைவுகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கொடுக்கறத நான் பெற்றுக்கொண்டேன்னா பின்னாடி விளைவுகள் எதா இருந்தாலும் நீங்க தான் பார்ப்பீங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன செஞ்சேன்? எம்டி வெசலா சபைக்கு வந்தேன். இதே இடத்துல யாருமே இல்லை, இதே இடத்துல நின்று அந்த கனவை கேட்டுட்டு, அந்த கனவை யார் ஆண்டு கொடுத்தாரு தெரியுமா? யாஷ்மிக் தான் ஆண்டு கொடுத்தாரு. யாஷ்மிக் தான் அந்த கனவை கொடுத்து என்னை பலப்படுத்தினார். அன்னைக்கு அந்த கனவை வச்சு நானும் என் மனைவி இங்க ஜெபிக்கிறோம் சபையில. ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒரு வாகனம் வேணும்.
அது என்ன வாகனமா இருந்தாலும் பரவாயில்ல, நீர் கொடுக்கிற வாகனம் ஆசீர்வாதமா இருக்கும். என காரியம் உம்மாலதான் வாய்க்கும். கர்த்தருக்கு என் வழியை ஒப்பு கொடுத்தேன். என்ன வழி? என்னுடைய சிந்தனைய, என்னுடைய சுய புத்திய, என்னுடைய ஆசைய கீழே தூக்கி போட்டு உடைச்சேன். வேணாம், நீங்க கொடுங்க ஆண்டவரே. மனப்பூர்வமாய் சொன்னேன். எப்ப இங்க ஜெபிச்சுட்டு போனனோ, 1ஆம் தேதி ஜெபம் பண்ணேன். செப்டம்பர் மாதம் 2021 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையை முடிச்சிட்டு இங்க நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். செப்டம்பர் 10ஆம் தேதி தேவன் என்னுடைய கைகள்ல காரை கொடுத்து ஆசீர்வாதம் மாற்றினார். 10 நாள்ல. அல்லேலூயா. 1ஆம் தேதி ஜெபிச்சேன். 10ஆம் தேதி தேவன் இதோ நம்முடைய ஊழியத்துக்கு புது வாகனத்தை கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பலப்படுத்தினார். 6 லட்சம் ரூபாய் வாகனம். இது யாரால வாய்த்தது? கர்த்தரால் மட்டுமே வாய்த்தது. இந்த ஏழை ஊழியக்காரனால வாய்த்தது கிடையாது. என்னால வாய்த்தது கிடையாது. பிச்சைக்காரன், என்னால ஒன்னும் செய்ய முடியாது, இன்னும் எதுவும் வாங்க முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களால முடியாது. அல்லேலூயா. உங்களால கண்டிப்பா மோத முடியாது, நிக்க முடியாது, உங்களால எதையும் சாதிக்க முடியாது. உடைச்சிருங்க, உங்களுடைய இச்சைகளை உடைச்சிருங்க, உங்களுடைய மாமிசத்தை கீழே என்னதல்லுங்க, உடைச்சிருங்க. இதுதான் வேணும், பிடிவாதம் வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், பிடிவாதம் பிடிக்காதீங்க ஆண்டவர் சமூகத்துல. நீங்க பிடிவாதம் முடிச்சீங்கன்னா என்னைய மாதிரி 6 மாசம் 7 மாசம் தவிச்சு போயிருவீங்க. மே மாசம் 1ஆம் தேதி நான் பிடிவாதமா ஜபிக்கிறேன். செப்டம்பர் 10ஆம் தேதி தான் என் கையில கார் கிடைச்சது. இது எதனால உண்டாச்சு தெரியுமா? எத்தனை மாசம்? ஜூன், ஜூலை, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாசம் தாமதம். இதனால என்னாலதான் தாமதமே தவிர கர்த்தர் தாமதிக்கல. என் பிடிவாதம் தான் அவருடைய கையை கட்டி வச்சிருந்தது. என்னைக்கு என் வழிய கீழே போட்டு உடைச்சு உம்மாலதான் ஆண்டவரே உங்க வழிக்கு நான் வரேன்னு சொல்லி வந்தனோ 10 நாள்ல தேவன் முடியும்படி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாகனத்துல தான் ஊழியத்துக்கு எல்லா பக்கமும் தேவன் கொண்டு போகிறார். எல்லா பக்கமும் கொண்டு போகிறார். அதற்குரிய தேவைகளை இப்ப இந்த நொடி வரையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே சந்தித்து வருகிறாரே தவிர என்னால எதையுமே சந்திக்க முடியல, என்னால எதையும் செய்ய முடியாது. அவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா கடைசி வரையில் அவர் தான் அந்த காரியத்தை பார்ப்பார். சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நீங்களா வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னா அந்த வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு, பிரச்சனை, மோதல் எது வந்தாலும் அவர் தான் மத்தியஸ்தரா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, நீங்க எடுக்கிற வாழ்க்கை வேணுமா, அவர் கொடுக்கிற வாழ்க்கை வேணுமா? சத்தமே காணோம். அவர் கொடுக்கிற வாழ்க்கைக்கு வந்துருங்க தயவு செஞ்சு. அது ஒருவேளை திருமண வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல அது ஒருவேளை அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், அது ஒருவேளை வியாபார வாழ்க்கையா இருக்கலாம், அது ஒருவேளை வேலையின் வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம். உங்க விருப்பத்தை கீழே போட்டுட்டு அவர் விருப்பத்துக்குள்ள வாங்க. ஆண்டவற்றை வந்து நிக்கும் போது எம்டியா வரணும். ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொண்டு வந்துருங்க. ஆனா இதுதான் வேணும்னு பிடிவாதத்தோட வந்துடாதீங்க. அவர் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிடுவாரு. வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பிடிவாதம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. எப்ப பிடிவாதம் பண்ணணும்? நீங்க நினைக்கலாம், யோவான் ஸ்தானங்களை போல பலவந்தம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லையேன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்றாரு புதிய பாட்டுல, ஏன் சொல்றாரு? யோவான் ஸ்தானகன் பிடிவாதமா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இந்த பிடிவாத ஜெபத்தை இந்த பிரதர் வேணாங்கிறாரு. ஏன் வேணான்னு சொல்றேன் தெரியுமா? நம்ம ஆசைக்கு வேணான்றேன். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிடுவாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே இந்த இடத்துல உனக்கு ஒரு நிலத்தை கொடுக்க போறேன், இந்த இடத்துல உனக்கு வீட்டை கட்டி கொடுக்க போறேன், மகனே நான் உனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறேன் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்? பிடிவாதம் பண்ணணும். சொன்னீங்கல்ல, கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க, ஆசீர்வதிங்க. அப்ப பிடிவாதம் பண்ணுங்க. பிடிவாதம் முதல்ல வைக்காதீங்க. கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் பிடிவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிடிவாதம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரால் தாங்க காரியம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நம்பிக்கை அவர் மேல மட்டும் இருக்கட்டும். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த சூழ்நிலைகளும் நம்பாதீங்க. கர்த்தரால மட்டும்தான் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசி கேட்கலாம்.
அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. இங்கிலீஷ்ல வேதம் சொல்லுகிறது யாரை பார்க்கணுமா? இன்னசென்ட் பீப்புள், செம்மையானவர்கள், ஹானஸ்ட் ஒன். இன்னசென்ட், ஹானஸ்ட். இப்ப புரியுதா? இன்னசென்ட்னா என்ன யாஸ்மின்? ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி. ஹானஸ்ட்னா என்ன நிம்சி? எல்லாவற்றிலும் உண்மை. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் கேட்டாலும் கேட்காட்டியும் எல்லாவற்றிலும் he is a honest gem person சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் யாரை பார்க்க சொல்றாரு தெரியுமா? இவங்களை பார்த்துரு. இன்னசென்ட் பீப்புள நம்ம என்ன பண்றோம்? இவங்களை தான் நம்ம கிண்டல் பண்ணிடுறோம். உண்மை உண்மை உண்மையாவே இருந்து என்னத்தை சாதிக்கிறான்? நம்முடைய கண்ணு யாரை பார்க்குதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. காலேஜில் போனாலும் சரி, ஸ்கூலில் போனாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க மேலே நம்ம கண்ணு போகுது. நிறையா இடத்துல சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, இந்த காலத்து பிள்ளைங்க ரவுடி பசங்களை தான் விரும்புதுங்க. நல்லா உடுப்புடுத்துறத பார்த்தா விரும்பும், இப்படி தூக்கி விட்டு போவான். நல்ல அழகான பிள்ளை. எங்கள் காலேஜில் படித்தது ரொம்ப அழகான பிள்ளை. எங்கள் கிளாஸ்லேயே அந்த பொண்ணு தான் அழகாக இருக்கும். நான் இன்னும் மறக்கல. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன். நான் கரெக்டா எனக்கு நேரா உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு எங்க கிளாஸ்ல பாக்குறதுக்கு அதுதான் நல்லா இருக்கும். 8 நாள்ல காணும் அந்த பிள்ளைய. 2-3 நாள் பார்த்தேன். 4 நாள் விசாரிச்சோம், நானும் என்ன ஃப்ரெண்டும். என்னடா அந்த பிள்ளைய காணோம், நம்ம கிளாஸ்ல உருப்படியா இருந்தது ஒன்றுதானடா அப்படின்னு. 40 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ஒன்று தான் நல்லா இருக்கும். எங்கடா காணோம் அப்படின்னா, அந்த பிள்ளை லவ் பண்ணி வீட்டில் மாட்டி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்கடா. விசாரிச்சா, என்னடா யாரடா லவ் பண்ணா அப்படின்னு. அது ஒரு ரவுடி பையன்டா. நான் பார்த்தேன், அவ்வளோ அழகா இருக்கா பிள்ளை. அந்த பையனுடைய ஃபோட்டோவை பார்த்தா கேவலமாக இருக்கான். அது என்னன்னே தெரில. அன்னைக்கே அந்த பாக்ஸர் கட்டிங்கில் இப்படி வந்திருக்குது, முட்டிய பூரா ஒதுக்கி. இந்த பிள்ளைகளுக்கு உடைய சி அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளவுதான் ஒரு டேஸ்டா. அந்த பசங்க பிள்ளைங்க போடுற பேண்டை போட்டு வருவானுங்க, லெகின், அதை பார்த்து விரும்புதுங்க. பம்பந்தலையாட்டம். அதாவது ஒருத்தர் போயிட்டாரு, சாய்பாபான்னு இருந்தவர், அதே மாதிரி விட்டுட்டு தெரியுங்க நிறைய பேர். எத்தனை சாய்பாபான்னு தெரியல, அந்த தலையை பார்த்து I like your hair. பிள்ளைங்க டேஸ்டே தெரியல, ரசிக்கவே தெரியல. மீசை எல்லாம் இருக்கும். பொம்பளை பையனாட்டு இருப்பான், பார்த்தா இது பையனா பொம்பளைன்னு தெரியாது. பேசினாலும் எப்படின்னுவான். டே கண்ணீர் குரல் எங்கடா ஆம்பளைனா, மீசை எங்கடா? காலேஜ் படிக்கும்போது எனக்கு மீசை எல்லாம் நல்லா பெருசா வச்சிருப்பேன், முறுக்கி விட்டு தெரிவேன். ஃபங்கை விட்டுட்டு முட்டியெல்லாம் லாங்க, இந்த லாங்கெல்லாம் இருக்காது. ஃபங்கு விட்டுட்டு முறுக்கி விட்டுட்டு பல்சர் பைக்கில் அப்படியே கெத்தா அலைவோம். இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர் ஆச்சே. ஆனா இந்த பிள்ளைங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா அந்த என்ன உனக்கு. நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், கோச்சுக்காதம்மா நான் கேட்குறேன்னு சொல்லி, நீ ஒரு பையனை விரும்புனிய, அந்த பையன்கிட்ட என்ன இருக்கு நீ விரும்பின? நீ உண்மையிலே அழகா இருக்க. நான் சொன்னேன், நீ உண்மையிலே அழகா இருக்க. என் மனைவி வச்சுதான் பேசினேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். நீ உண்மையிலே சின்ன பிள்ளை, அழகா இருக்க. எங்க கண்ணுக்கு நீ அழகான பிள்ளை, எல்லாருடைய கண்ணுக்கு அழகா இருக்கிற. அந்த பையனை போய் எப்படி விரும்புன நீ? அவன் கிறுக்கியெல்லாம் வச்சிருக்கான், பிளேட்ல ஓட்டு அவ பேரை எழுதி ரத்தத்துல துளி எழுதி போட்டோ வேற எனக்கு அனுப்புறான். திருட்டு பையன். போலீஸை பிடிச்சு கொடுக்கல, இந்த பிள்ளைக்காக பிடிச்சு கொடுக்கல. நான் இல்லைன்னா அன்னைக்கே குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போம். அந்த பையனை பார்த்தா கேவலமா இருக்கான். பசங்களுக்குரிய ஒரு தன்மை இல்லை. பசங்க எப்படி இருக்கணும் பார்த்தா அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். பார்த்தா பின்னாடியே போறான். நாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, டே அவளுக்கு தான்டா நம்ம பின்னாடி வரணும், நம்ம என்னடா பின்னாடி போகணும்வாங்க.
ஆனா இன்னைக்கு அப்படி நேர்மாறா போச்சு. பின்னாடியே போறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ யாரை பார்க்கணும்? இந்த பொறுக்கித்தனம் பண்றவங்கள பார்க்காத. ரெண்டாவது நம்ம யாரை பார்க்கறோம் தெரியுமா? என்டர்டைன்மெண்ட் பண்ற பீப்புளை பார்க்கறோம். என்டர்டைன்மெண்ட்னா அந்த நக்கல் நையாண்டி அடிப்பாங்கல்ல, மொக்க அடிப்பாங்கல்ல, மொக்க ஜோக்கு, கூட இருந்தா டைம் போறதே தெரியல. உண்மையிலே சொல்றேன், அப்படி ஒருத்தர் தான் எங்க குரூப்ல. 3rd இயர்ல இப்போ நான் ஃப்ரெண்ட்ட போன வாரம் முந்தின வாரம் செஞ்சேரி முடிச்சுட்டு போகும்போது பேசிட்டு இருந்தோம் பழைய கதையெல்லாம். 3rd இயர் படிக்கும்போது காலேஜுக்கு 6 மாசம் செமஸ்டர், 6 மாசம் 6 மாசம் ரெண்டுலையுமே பார்த்தா 6 6 12 நாள் தான் போயிருக்கேன். 12 மாசத்துல 12 நாள் தான் போயிருக்கேன் காலேஜுக்கு. போகவே இல்லை. நல்ல வேளை எங்க அப்பா இன்னைக்கு வரல, இந்த வீடியோ பார்க்க கூடாது. கட்டடிச்சிட்டு படத்துக்கு போயிட்டு சுத்திட்டு ரூம்லயே தான் படுத்திருப்போம். எங்களுடைய வீட்டில் தான் படுத்திருப்போம். பேச்சுலர்ஸ் ஃபிளாட்ல அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் காலேஜ் பக்கத்துல. நான் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், என்னடா பண்ணோம், லைஃபே வாழலையாடா காலேஜ் லைஃபே. ஒருத்தன் வருவான், காரமடையிலேருந்து ஒருத்தன் வருவான் பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவனுடைய ஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழட்டி ஹேங்கரில் நீட்டாக மாட்டிட்டு, எங்களுக்கு வந்து 3 ரூம் இருக்கும், ஹாலு, கிச்சனு, டைனிங் ரூம். டைனிங் ரூமில் போய் மாட்டிட்டு என்னுடைய பேண்ட்டு என்னுடைய டிஷர்ட்டையும் போட்டு படுத்திருப்பான். என் கூடயே படுத்திருப்பான். இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர்ல ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்? உடுமலைப்பேட்டையில லோக்கல் ஏரியாவில் இருக்கிறேன். அவன் எங்க இருக்கிறான்? ஆதாரம் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான். நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, டேய் ஏன் கூட என்ன படுத்திருந்த? ஏன் கூட டீ கடைக்கு வந்த? ஏன் கூட சாப்பிட வந்த? ஏன் கூட லீவ் போட்டு 3rd இயர் ஃபுல்லா என் கூட தான்டா இருந்த? எப்படிடா பாஸ் பண்ண? எனக்கு 6 அரியர் 3rd இயர் முடிச்சு கீழே வெளியில் வரும்போது. எத்தனை பேப்பர்? 6 பேப்பர் அரியர். அவன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டான். எப்படா படிச்ச? மச்சான் சும்மா எழுதுனேன்டா, முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா கரெக்ட் பண்ணிட்டேன்டா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, எக்ஸாம் எழுதுறக்கா கரெக்ட் பண்ணேன், அவ்வளவுதான். காட்டினா பாஸ் பண்ணிட்டேன், நீ ஃபெயிலாடா அப்படிங்கிறான். இப்ப கேட்டா சிங்கப்பூர்ல கல்யாணம் பண்ணி பொண்ணை கொண்டு போயிட்டான் சிங்கப்பூருக்கு. எப்படி இருக்கும்? அவன் பேசும்போது நான் அழுதேன். ஏன்னா என் கண்ணு யார் அதிகமாக பார்த்துருந்தது? அவன் என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறானே, என் கூடவே இருக்கிறானே. இன்னைக்கு பாருங்க, அவன் விவரமா போயிட்டான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ இப்படி இருக்கவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னை வந்து சந்தோஷப்படுத்துறவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்தது நெகட்டிவா பேசுறவங்கள பார்ப்போம். நெகட்டிவ்னா என்னங்க? தப்பாவே பேசுவாங்க. ஆகாதுங்க, முடியாதுங்க, வராதுங்க. நம்ம கிட்ட பேசுனா நம்ம கோச்சுக்குவோம். அதே யாஸ்மினை பார்த்து, நானும் நின்சி யாஸ்மின் 3 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் வந்து எங்க 2 பேர்த்த பார்த்து என்னை பார்த்து பேசுனா நான் கோச்சுக்குவேன். ஆனா யாஸ்மினை பார்த்து பேசும்போது யாஸ்மின் தான் வாங்குறேன்னு நினைக்கிறா. யாஸ்மின் அதெல்லாம் ஆகாது யாஸ்மின் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அப்பா ஒருத்தர் பேசுறான்டா, யாஸ்மின் வாயை மூடுறதுக்கே ஒருத்தர் இருக்காண்டா நம்ம குரூப்ல. அவன் என்ன பேசினாலும் அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் முடியாது, அவன் கூட நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் கூட ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நெகட்டிவா தான் போகும். அப்ப யாரதான் பார்க்கணும் ஆண்டவரை? என்ன செய்ய? உத்தமனை பார்த்துரு, இன்னசென்ட் பீப்புளை பாரு, ஹானஸ்ட் ஒன்ன பாரு, உண்மையா இருக்கிறான் பாரு, அவனை பாரு. ஆனா இவங்க இந்த 2 பேர்த்த உன்னால பார்க்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. காலேஜா போற, உன்னால பார்க்கவே முடியாது. காலேஜ் முடிச்சுட்டு ஆனாலும் வேலைக்கு போறேன்ல, உண்மையானவன் கூட சேரவே மாட்டான். ரொம்ப கடினம். யஷ்வந்த் உண்மையான நபர் கூட சேரணும்னு பார்த்தா சேரவே முடியாது. இது எப்ப முடியும் தெரியுமா? தன்னுடைய எல்லா விருப்பத்தையும் ஆசையை விட்டுட்டு, ஆண்டவரே என் கூட துணையாருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் உங்களை இணைத்து வைப்பார். ஒரு ஆரோனை மோசையோட இணைச்சு வச்சது போல இணைச்சு வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற பசங்க பூராமே தண்ணி அடிப்பாங்க, எல்லாருமே சரக்கு அடிப்பாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை கொடுத்தார். என் ஃப்ரெண்டு வந்து பேர் பெனட். இப்பவும் அவனும் நானும் ஒரே மாதிரியா இருப்போம். ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது, ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்ப வரையிலும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, 2 வாய்ப்பு.
ஒன்றும் இல்லை, 2 வாய்ப்பு. என்னை தூண்டுனாங்க. அதை நான் சொல்லுவேன், எனக்கு மீசை ரொம்ப பெருசாக முறுக்கி விட்டு தான் இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே, 8th படிக்கும் போதே 7th படிக்கும் போதே மீசை வேணும்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணவேன் நான். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இந்த மீசை வச்சு கிண்டல் பண்ணான். ஏண்டா ஒரு பீரு கூட குடிக்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா மீசை முறுக்கிட்டு இருக்க அப்படின்னா. டக்குன்னு வாங்கி குடிக்க போனேன். அந்த உத்தமன் நல்ல ஃப்ரெண்டு ஆர்டர் கொடுத்தாருல்ல, அவன் புடுங்கி கீழே தூக்கி வீசினான். ஏண்டா ஒருத்தன் நல்லவனா இருந்தா அவனை பிடிக்காதடா, என் கையை பிடிச்சிட்டு போயிட்டான் அந்த இடத்துல இருந்து. என்னால வெளியில வர முடியல, என்னால உடைக்க முடியல, என்னால மறுப்பு பேச முடியல. ஆனா நான் உத்தமமா இருக்கிற ஒரு நண்பனை வைத்திருக்கிறபடியினால் அவன் இந்த காரியங்களை செய்ய தேவன் கிரியை செய்திருக்கிறார். என் நண்பனை நான் உயர்த்தல, கர்த்தர் சொன்ன வசனத்தினுடைய அங்க நடந்திருக்குது. இதுக்கு தான் நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸை நல்ல ஃப்ரெண்ட்ஸா நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். அங்க மட்டும் இல்லை, நாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சர்ச்சு, ஒரே சர்ச்சு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இணையா படித்தோம், காலேஜும் ஒன்றா படித்தோம். முடிச்சுட்டு என்னுடைய வீடு அவன் வீடு ஒரு பக்கம் தான் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ள தெருவில் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அவன் வீடு என் வீடும். இப்போவும் நாங்கள் பேசுவோம். காலேஜில் அதே மாதிரி நடந்தது. எல்லாம் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. நானும் அவனும் மட்டும் தெரியுமா செய்வோம், அங்கே உட்காந்துருப்போம். ஆனால் எதுக்கு உட்காந்துருப்போம்னு நினைக்கிறீங்க? சைட் டிஷ், மிக்சரு, சில்லி சிக்கனு எல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இது எதனால சொல்றது தெரியுமா? நண்பர்கள் நல்ல நண்பர்களை வைத்திருப்பீர்கள், நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை தீய காரியங்கள் இருந்தாலும் சுத்தி உட்கார்ந்து தண்ணி அடிச்சாலும் அந்த தீங்கு என்ன துக்கப்படுத்தல. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பிரசங்கியில, ஒருத்தன் கீழே விழுந்தா இன்னொருத்தன் இருந்தான்னு என்ன பண்ணுவான்? எழுப்பி விடுவான். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நல்ல தோழனை தெரிந்து கொள், நல்ல தோழியை தெரிந்து கொள், நல்ல நண்பனை தெரிந்து கொள், நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்து கொள். ஸ்கூல் போகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நீங்க கீழே விழுந்தா எழுப்பி விடுறதுக்கு, பாவத்துல இருந்தா கீழே எழுப்பி விடுறதுக்கு, என்ன எழுப்பி விடுற ஒருத்தர் தான். 2வது, ரொம்ப சோர்வடையும் போது, நான் தப்பான டெசிஷன் எடுத்து தப்பான வழியில போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்லி நான் கேட்கல, லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமானேன். லஞ்சம் கொடுத்துட்டேன், 4 லட்சம் தோட்டத்தை வித்து வேலைக்கு லஞ்சம் கொடுத்தாச்சு. ஆனா எங்க அம்மா அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தம்பி இவனை பொருத்தனை பண்ணியிருக்கேன்பா, சாமுவேல்னு பேர் வச்சிருக்கிறேன் ஊழியத்துக்கு. ஆனா இவன் வேலைக்கு போறேன்னு லஞ்சம் கொடுக்குறேன்னு இருக்கான்பா. அவன் என்னை கூப்பிட்டு கண்டிச்சான். இன்னைக்கு நான் மறக்கல, நல்ல நண்பன். அவன் கண்டிக்கிறான் என்னைய, மனோஜ் ஸ்டீஃபன் அவன் பேர். என்கிட்ட சொன்னான், டேய் மறந்துட்டியாடா, உன்னை ஊழியத்துக்கு தாண்டா ஒப்பு கொடுத்துருக்குறாங்க உங்க அம்மாவும் அப்பாவும், நீ என்னன்னா வேலைக்கு போறேன்ட்டு லஞ்சம் கொடுக்க போறியாடா, ஏமாத்திடுவாங்கடா அப்படின்னா. நாம சொல்லி கேட்கல, என் ஆசைக்கு போய் லஞ்சம் கொடுத்துட்டேன். கொடுத்து இப்ப வரைக்கும் அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. இது நிமித்தம் என்னாச்சு? ஊழியத்துக்கு சும்மா வரல, தற்கொலைக்கு கடந்து போய் தேவன் தற்கொலையை தடுத்து நிறுத்தி என்ன ஊழியத்துக்கு பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார், பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். நான் அன்னைக்கு எனக்கு நல்ல நண்பன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்னைக்கு நான் அந்த நண்பனுடைய பேச்சை கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். இன்னும் அந்த 4 லட்சம் போயிருக்காது கையை விட்டு. இழப்பு எனக்கு தானே. அந்த மாதிரி நம்ம இழந்து போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில. நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்க கர்த்தர் தான் சொல்றார், நீ உத்தமனை நோக்கிரு, செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானமா இருக்கும். ஆனா நம்ம பார்க்கிற ரவுடித்தன பசங்களையும் ரவுடி பிள்ளைகளையும் என்டர்டைன்மெண்ட் பண்றவங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு முடிவு சமாதானமா இருக்கவே இருக்காது. இப்ப புரியுதுங்களா? கர்த்தர் நல்ல வழியை காண்பிக்கிறவர். செபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் தலைகளை தாட்டி ஒரு நிமிடம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு உங்க விருப்பத்தை முன்னாடி வைக்காதீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். இயேசு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அது எதா இருந்தாலும் சரி, அது பொருளா இருக்கலாம், இடமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். எதையுமே உங்க ஆசையை முன்னாடி வைக்காம பி எம்டி வெசல், பி பிளாங்க். ஆண்டவர் கேட்கிறார், பிளாங்கா இருக்கியா? நான் உன் பேப்பரை ஃபில் பண்றேன், நீ எழுதாத, நான் எழுதுறேன்.
மோசேட்ட கொடுத்து ஆண்டவர் எழுதல 10 கட்டளைகளை, கர்த்தரே அந்த 10 கட்டளைகளை எழுதி மோசேட்ட கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்க போறாரு. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும். ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்க போறேன் 10 கட்டளைகளை கொடுத்தது போல உன் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எழுதி உன் கையில கொடுக்க போறேன். இந்த உணவை சாப்பிடு, இப்படி இரு, இப்படி வாழு, இந்த இடத்துக்கு போ, அந்த காரியத்தை செய்யு, இத வாங்கு, கொஞ்சம் பொறுத்துரு, இத செய்யு, எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க போகிறாரு. உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்க கண்கள் அவர் மீது நோக்கமாய் இருக்கட்டும், உங்க நம்பிக்கை அவர் மீது நோக்கமாய் இருக்கட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஆசையெல்லாம் கீழே போட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே, என் ஆசை வேண்டாம், என் நினைப்பு வேண்டாம், என் யோசனை வேண்டாம். உங்க யோசனை, உங்க நினைவு எல்லாம் உங்க நீங்க மட்டும் வாழ்க்கையில இருந்தா போதும் ஆண்டவரே, நான் சக்சஸ்ஃபுல்லா வாழுவேன். யோபு சுத்தி எல்லாம் இருந்தது, ஆனா யோபுக்கு தெரியும் எதுவும் நிலையானதல்ல. அவனை சுத்தி இருந்த சொத்துக்கள் நிலையானதல்ல, அவனை சுத்தி இருக்கிற மனுஷங்க நிலையானதல்ல. அதனாலதான் யோபுவுடைய பார்வை தேவன் மீது மாத்திரமே இருந்தது. அவன் சொல்றான், உம்மாலதான் மட்டும் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கேட்டோன்னு ஆண்டவர் கீழே இறங்கி வந்து தேவன் பலப்படுத்த ஆரம்பித்தார். யோபுடைய சரீரத்தை முதல்ல பலப்படுத்தினாரு, ஆவியை பலப்படுத்தினாரு, உற்சாகமாய் மாற்றினார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னாடி வரக்கூடிய நிலைமையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அனைவருக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ செய்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு யோபுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா கபதல பஷகதல கபதுரபலப. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்க நினைவு வேண்டாம், எங்களுடைய யோசனை வேண்டாம், எங்க நினைப்பு ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற விருப்பம் வேணாம்ப்பா, உங்க வழி மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கூடவே இரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.